வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் அறிவியல் மேதையான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவர் பிறந்திருக்கிறது 14 மார்ச் 1879. பிறந்த நேரம் 11:30 AM. ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. அயனம்ச கேபி. புதன் மகாதசை இருப்பு 9 வருடங்கள் 8 மாதங்கள் 23 நாட்கள். ஜாதகர் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம லக்னப்பாகையை ஆராய்வோம். லக்னப்பாகை மிதுன ராசியில் 19 டிகிரி 29 நிமிடம் 12 வினாடிகள். ராகுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் அமையுது. லக்ன சப்லாடாக வரக்கூடிய செவ்வாய் 6ஆம் இட அதிபதியாகி 7வது பாவமான மகர ராசியில் 4 டிகிரி 45 நிமிடங்கள். சுக்கிரனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுக்கிரன் 12வது பாவத்துக்கு அதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்கார். ஆராய்ச்சி துறைக்கு 9, 12 ஆகிய பாவங்கள் அதிமுக்கிய பாவங்கள்னு சென்ற பதிவுகளில் பார்த்தோம். காலபுருஷ சக்கரத்தில் 9, 12 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய குரு ஆராய்ச்சி துறைக்கு PhD பெறுவதற்கு அதிமுக்கிய கிரகமாக விளங்குறாரு. குரு இவருடைய ஜாதகத்தில் 7, 11 பாவங்களுக்கு அதிபதியாகி 9வது பாவத்தில் கும்பராசியில் இருக்கார். குரு கும்பராசியில் 5 டிகிரி 19 நிமிடம் 55 வினாடிகள். சுக்கரனுடைய மண்டலம் குருவுடைய ஓன் சப்ளையே இருக்காரு. குருவுடைய மண்டல அதிபதியான சுக்கிரன் 12வது பாவத்துக்கு அதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்காரு. சுக்கிர மகாதசையில் ஜாதகர் மிகப்பெரிய அறிவியல் ஆராய்ச்சிகளை செய்து இந்த உலகத்தையே வியக்க வைத்தார். சுக்கிரன் 12வது பாவத்துக்கு அதிபதியாகி 10வது பாவமான மீனராசியில் 24 டிகிரி 50 நிமிடங்கள் 10 வினாடிகள். சனி ஆராய்ச்சி துறைக்கு அதிமுக்கிய பாவங்களான 8, 9, 10 ஆகிய பாவ ஆரம்ப முனைகளை ஆதிபத்தியம் வாயிலாக ஆட்சி செய்கிறாரு. 12வது பாவாதிபதியான சுக்கிரன் சனியின் மண்டல வாயிலாக 8, 9, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 9, 12ஆம் இட அதிபதிகளின் தொடர்பு ஆராய்ச்சி துறைக்கு அருமையான ஒரு தொடர்பு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் 9வது பாவ ஆரம்ப முனையை ஆராய்வோம். 9வது பாவ ஆரம்ப முனை மகர ராசியில் 25 டிகிரி 38 நிமிடங்கள் 54 வினாடிகள். சனியுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்புலையும் அமைது. 9வது பாவ மண்டல அதிபதியான சனி 8, 9, 10 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்கார். 8, 9, 10, 12 ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஆராய்ச்சி துறையில் இவர் அடைந்திருக்கக்கூடிய வெற்றிகளை குறிக்குது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது மனோகாரகனான சந்திரனை. சந்திரன் ஒரு ஜாதகருடைய மனப்போக்கை குறிப்பார். சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் 2, 3 ஆகிய பாவங்களை ஆளக்கூடியவராக வராரு. சந்திரன் இவருடைய ஜாதகத்தில் 6வது பாவமான விருச்சிக ராசியில் 22 டிகிரி 21 நிமிடங்கள் 58 வினாடிகள். குருவுடைய மண்டலம் ஏறியிருக்காரு. ஜாதகருடைய மனப்போக்கு ஆராய்ச்சி துறையில் லயித்து இருந்ததை காண முடியும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் ஏறி இருக்கக்கூடிய டிகிரி பாகையை அடிப்படையாக கொண்டு கிரகங்களுடைய மண்டலம் மற்றும் உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் கேதுவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். சந்திரன் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார். செவ்வாய் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். புதன் சந்திரனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்ளையும் இருக்கார். குரு சுக்கரனுடைய மண்டலத்திலையும் குருவுடைய ஓன் சப்ளையும் இருக்கார். சுக்கரன் சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்ளையும் இருக்கார். சனி சந்திரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார். ராகு கேதுகள் சூரியனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்காங்க. நவ கிரகங்களும் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை கிரக மண்டல அடிப்படையில் சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 2, 4, 10 பாவங்களை மண்டல வாயிலாகவும் 7, 10, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சந்திரன் 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 7, 10, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் 7, 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 8, 10, 9 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான புதன் 1, 3, 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 8, 10, 9 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. குரு 10, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 10வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 10 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி 3, 6 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 10, 6 ஆகிய பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 4, 8, 10, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 10, 3 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு.
கேது 2, 4, 10, 3 ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் உபமண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை விம்சோத்ரி தசாபுத்தி அடிப்படையில் பொருத்தி பார்ப்போம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் சிறு வயதில் படிப்பில் பெரிய ஆர்வம் காட்டல. இவருக்கு 16 வயது வரை புதன் தசையும் கேது தசையும் நடந்தது. தசாநாதன் புதன் மண்டலம் வாயிலாக 3வது பாவத்தையும் சப்ளாடு வாயிலாக 8வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 4வது பாவமான கல்விக்கு 3வது பாவம் விரய பாவமாக வர்றதாலையும் 8வது பாவத்தோட 3வது பாவம் இணைந்து செயல்படுவதால் கல்வியில் பெரிய ஆர்வம் இவருக்கு ஏற்படலை. தசா புக்திகளில் 3, 8 பாவ குறிகாட்டிகள் கல்வியில் தடையை ஏற்படுத்தும். கேதுவும் 3வது பாவ குறிகாட்டிய மறைமுகமாக குறிக்காட்டுவதை காண முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1900 ஆண்டுகளில் ஸ்விஸ் பாலிடெக்னிக் கல்லூரியில் இயற்பியல் கணித பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றார். சுக்கிர தசையில் சந்திர புத்தியில் சுக்கிரன் 2, 4, 10 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சந்திரன் 9, 11 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் 7, 10, 12 பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஜனவரி 1903 ஆண்டு தன் உடன் பயின்ற தோழியான மிலோவா மார்விக் அவர்களை காதல் திருமணம் செய்து கொண்டார். சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தியில் சந்திரனுடைய அந்தரத்தில் சுக்கிரன் சப்ளாடு வாயிலாக 2வது பாவத்தை குறிக்காட்டுவதை காண முடியும். சுக்கிரன் கலத்திரக்காரகனாகி 2வது பாவத்தோடு 4வது பாவத்தையும் தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் தன் உடன் பயின்ற வகுப்பு தோழியை திருமணம் செய்து கொண்டார் என்பதை சொல்ல முடியும். புத்திநாதன் செவ்வாய் 7வது பாவத்தை மண்டலம் வாயிலாக தொடர்பு கொள்வதை காண முடியும். அந்திரநாதனாக வரக்கூடிய சந்திரன் 2, 3க்கு அதிபதியாகி 7, 9, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். ஒரு ஜாதகருக்கு தசா புக்திகளில் 2, 5, 7, 9, 11 ஆகிய பாவங்கள் வலுப்பெறுகின்ற போது திருமணம் நடக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு 1902 ஆண்டு திருப்புமுனை ஆண்டாக அமைந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காப்புரிமை அலுவலகத்தில் குமாஸ்தாவா வேலைக்கு சேர்ந்தார். 1902 ஆண்டு சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தியில் தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 2, 10 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்கிறாரு. புத்திநாதனாக வரக்கூடிய செவ்வாய் 7, 10, 12 ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 8, 10 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் காப்புரிமைக்காக தன்னிடம் வரக்கூடிய அறிவியல் கட்டுரைகளை வாசிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இதுவே இவர் பிற்காலத்தில் அறிவியல் கண்டுபிடிப்பதற்கான அடித்தளமாக அமைந்தது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1900 ஆண்டு முதல் 1905 ஆண்டு வரை தீவிர அறிவியல் ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு இருந்தார். சுக்கிரதச சூரிய புத்தி, சுக்கிரதச சந்திர புத்தி, சுக்கிரதச செவ்வாய் புத்தி, சுக்கிரதச ராகு புத்தியில் மிதுன லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கு சுக்கிரன் 12ஆம் இட அதிபதியாகி சனியுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனித்தோம். சனி 8, 9, 10 ஆகிய பாவங்களுக்கு ஆதிபத்தியம் வாயிலாக குறிக்காட்டுறதன் காரணமாக ஜாதகர் சுக்கிர மகாதசையில் அறிவியல் ஆராய்ச்சி பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். புத்தி நடத்தக்கூடிய சூரியன் 12வது பாவத்தையும் சந்திரன் 9, 12 ஆகிய பாவத்தையும் செவ்வாய் 9, 12 ஆகிய பாவத்தையும் குறிக்காட்டுவதை கவனிக்க முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905 ஆண்டு சுக்கிரதசா ராகுபத்தியில் 4 அறிவியல் கட்டுரைகளை வெளியிட்டார். அந்த அறிவியல் கட்டுரையின் வாயிலாக ஒளி மின் இயைவு கொள்கை, பிரவுனியின் விளைவு கொள்கை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் சமன்பாடான E=mc² ஆகிய கண்டுபிடிப்புகள் அறிவியல் உலக புரட்டி போட்டது. சுக்கிர மகாதசையில் ராகுபுத்தியில் இவர் பிரபலமடைய தொடங்கினார். தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 2, 10 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்தி நடத்தக்கூடிய ராகு 4, 8, 10, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 2, 4, 10, 3 ஆகிய பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. புத்திநாதனுடைய 3, 9 பாவ குறிகாட்டிகள் இவர் அறிவியல் கட்டுரைகளை வெளியிடுவதை குறிக்கும். 10வது பாவ குறிகாட்டி இவர் அதன் வாயிலாக அடையப்பெற்ற புகழ அங்கீகாரத்தை குறிக்கும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் 1919 ஆண்டு நவம்பர் மாதம் உலக புகழ் பெற்றார். சூரிய தசையில் புதன் புத்தியில்
தசா நடத்தக்கூடிய சூரியன் 4வது பாவத்துக்கு அதிபதியாகி 10வது பாவத்தில் இருக்கார். சூரியன் 2, 4, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சப்ளாடு வாயிலாக 7, 10, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. சூரியனுடைய 12வது பாவ குறிக்காட்டி ஆராய்ச்சி துறையவும் 10வது பாவ குறிக்காட்டி அதனால் இவருக்கு கிடைக்க பெறுகின்ற உலக புகழையும் அங்கீகாரத்தையும் குறிக்கும். புத்தி நடத்தக்கூடிய புதன் லக்னாதிபதியாகி 1, 3, 6, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறத கவனிக்க முடியும். லக்னத்தோடு 3, 6, 10 பாவ குறிகாட்டிகள் ஜாதகர் உலக புகழ் பெறுவதை குறிக்கும். இவருடைய ஜாதகத்தில் சூரியன் முதல் கேது வரை உள்ள நவகிரகங்களும் 10வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். ஜாதகத்தில் 10வது பாவம் வலுப்பெற்ற உலக புகழ் நிச்சயம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சூரிய சந்திர செவ்வாய் மகா தசைகளில் உலக சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். தசா நடத்தும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் 12வது பாவத்தோடு 9வது பாவத்தை தொடர்பு கொள்வதை காண முடியும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் உலக நாடுகளுக்கு சென்று அங்கிருந்த அறிவியல் மாணவர்களுக்கு அறிவியல் பாடங்களை கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் ஆய்வு மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். அறிவியல் விஞ்ஞானியான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 18 ஏப்ரல் 1955ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். ராகு மகாதச சந்திரபுத்தி புதனுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய ராகு 4, 8 ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 4, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகள் உடல் உபாதைய குறிக்கும். ஜாதகர் வயிற்றில் குடல் பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டு அவதிக்கு உள்ளானார். புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் செவ்வாயுடைய சப்பில் இருக்காரு. செவ்வாய் மிதுன லக்னத்திற்கு நோயின் தாக்கத்தை சொல்லக்கூடிய 6ஆம் பாவத்தை ஆளக்கூடியவர். புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் 6, 7, 12 பாவங்களை தொடர்பு கொள்வதை காண முடியும். தசாபுக்திகளில் 7, 12 பாவ குறிகாட்டிகள் வலுப்பெறுகின்ற போது ஜாதகருக்கு மாரகம் ஏற்படும். மற்றொரு ஜோதிட பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.